படங்கள் விழுந்து போச்சு, வாய்ப்பு இல்லை. சின்ன இளைஞன் என்ன மிஞ்சி போனாக்க 45, 48 வயசு தான் இருக்கும். வா இன்னைக்கு தானே சம்பாதிச்சு சமூகத்தின் மத்தியிலையும் குடும்பத்துக்கு மத்தியிலையும் பெரிய ஆளாக கௌரவமாக காட்ட வேண்டிய வயசுங்க. அந்த நேரத்தில் நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இல்லாமல் இருந்திருந்து வராமையே இருந்திருந்தா பரவாயில்ல. வந்துட்டேன். என் பின்னாடி ஒரு கூட்டமெல்லாம் வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து என்கிட்ட கையெழுத்து இது ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு கூட்டம் வந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு கூட்டம் வந்து நீங்கள் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு படத்தில் நடிச்சாங்க பையா அப்படி போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். போதைக்கு ஏன் அடிமையாகிறாங்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுங்க. ஒரு அல்ப காரணத்துக்காக போதைக்கு போகலாம். எல்லா நட்சத்திரங்கள் பூரா பார்த்தீங்கன்னாக்கா நாகக்கடை விளம்பரங்கள் இல்லாட்டி விவாகரத்து இந்த மாதிரி செய்திகளில் தான் அவங்க பேர்களே அடிபடுது. நிறையா பேர் ஒரு செட் ஆஃப் நடிகைகள் விவாகரத்து கேஸ் போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் பப்ளிசிட்டிக்கு வந்தாங்க. ஆனால் பப்ளிசிட்டிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்குறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாளாக நேரத்துலேருந்து இன்றைக்கி வரல ஸ்ரீகாந்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கு.